Bonjour à tous. Aujourd'hui, c'est 23 juin 2025. Today it is 23rd June 2025. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நம் பயிர்களை தொடங்குகிறோம். பிரெஞ்சு பயிர்களை தொடங்குகிறோம். திங்கட்கிழமைக்கு லேர்ன்டி LUMBI யூனார் அப்படிங்கிற யூனிக்கான நாள் அப்படின்னு பொருள். இப்போ நம்ம பிரெஞ்சுல படிக்கக்கூடிய அந்த இதுக்கு தலைப்பு பேரு உள்வார் சக்கர் டிவைன் வில் வாட் த டிவைன் வில்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல. வில் வாட் த டிவைன் வில்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிரெஞ்சுல இப்போ கூடிய செய்தியை படிப்போம். இதே பார்ப்போம். volonté une avec la volonté divine, une condition qui triomphe de tous les obstacles. இப்போ இதை இங்கிலீஷ்ல பார்த்தா will one with the divine will, a condition that triumphs over all obstacles. அப்போ volonté une avec la volonté divine. அப்போ ஒன்று நம்ம இறைவன் சித்தம் என்னவோ அந்த ஒரு சித்தத்தோட நாம் இணைகிறோம். அப்ப அதாவது une condition qui triomphe de tous les obstacles. The les obstacles மறக்காம liaison சொன்னா எஸ் செட்டா மாறிடும். அப்போ une condition, a condition which triumphs. That triumphs na வெற்றி பெறும். The two les obstacles. அப்ஸ்டாக்ல இருக்கிற எஸ் கண்டிப்பா உச்சரிக்கக்கூடாது. லியேசோ இருந்தா அதுக்கப்புறம் ஏதாவது வார்த்தை லியேசோ இருந்தா மட்டும்தான் உச்சரிக்கணும், இல்லாட்ட உச்சரிக்க கூடாது. ஆல் த அப்ஸ்டக்கிள்ஸ் சொல்லலாம். எல்லா தடைகளையும் வீழ்வதற்கு அது தாண்டி செல்வதற்கு ஒரே நிபந்தனை என்னன்னா இறைவனுடைய எண்ணப்படி நம் எண்ணம் இணைதல் அப்படின்றது. இதுதான் இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னு சொல்றாங்க. அதாவது இறைவன் விரும்பினார் அப்படிங்கிற பொருள். அப்போ நான் நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நாளைக்கு வகுப்பெடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இறைவனுடைய எண்ணம் இருந்தால் அதுபடி நடக்கும் அப்படிங்கிற பொருள்ல தான் அவங்க எது செய்யறாலும் இன்ஷா. அது முக்கியமா பெரிய பெரிய திட்டங்கள்லாம் சொல்றது இன்ஷா அல்லான்னு சொல்றதும் இது நீங்க பொருத்தி பார்க்கணும். avec la volonté divine, une condition qui triomphe de tous les obstacles. இந்த கொண்டிஷன்ங்கிறது தயவு செய்து இங்கிலீஷ் மாதிரி ஏன்னா மைண்ட் செட் அதுல இருக்கும், ஆழமா இருக்கும், சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கும். கண்டிஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருவோம், அது படிக்கக்கூடாது. CON போது ஏன்னா ஆல்ரெடி நம்ம volontéல நம்ம அதை தப்பு பண்ண மாட்டோம். ஆனா ஏன்னா அது volonté நம்ம அதிகமா பேசாத பழகாத வார்த்தை இங்கிலீஷை பொறுத்தவரை அது மாதிரி ஈக்குவல். இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு, அதை நம்ம படிச்சு மைண்ட் கண்டிஷன் ஆயிடும். அப்ப அதை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி பழகணும். அது மாதிரி த்ரியோம் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கிலீஷ்ல ட்ரையம்ஃப்னா வரும் யூஏ, அதுவும் த்ரியோம். ஓஎம்ங்கிறதும் ஓஎம்மும் ஒரே வச்சிருக்கு பார்க்கறாங்க. த்ரியோம்ஃப்ல இருக்கிற ஓஎம்மும் கொண்டிசியோன்ல இருக்கிற ஓஎம்மும் வோலோத்தேல இருக்கிற ஓஎம் எல்லாமே ஓ அப்படின்னு தான் வரும். அப்ப ஃபுல்லும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ்ல வரும்போது வந்தோம் போனோம் அந்த ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோம் அது பேச்சுல இன்னும் உச்சரிக்க மாட்டோம். நாங்க போனோம் நாங்க வந்தோம் ஓ அப்படிங்கிற அதே உச்சரிப்பு தான். ஸோ இதோட நிறைவு செய்யும். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். Merci à la mère, merci à Sri Aurobindo, merci à tous.